ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கீரையை வச்சு சூப்பர் எம்மியா வித்தியாசமா ஒரு கீரை தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மைய அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை அதுல சேர்த்துக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம பச்சையா அரைச்சிருக்கறதுனால அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய நான் கரைச்சு வச்சிருக்கேன், அதையும் அதுல சேர்த்துக்குவோம். மீடியம் ஹீட்ல வச்சு மூடி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். புளியோட பச்சை வாசம் எல்லாம் போய் இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். சிறுகீரை, அரைக்கீரை எதுல வேணாலும் இதை செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா மசாலாவும் கீரையும் நல்லா கலந்து தொக்கு ரெடி ஆயிடும். நல்லா சுட சுட சாதத்துக்கு இந்த தொக்கை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கே இதை செஞ்சு அசத்தலாமா? பாய்.